தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைய முன்தினம் 27 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கக்கூடியவர்களை வேட்பாளராகவும், இன்றைய தினம் 127 பேர் கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டார்கள். அந்த வேட்பாளர் பட்டியலில் அஇஅதிமுக என்ற ஒரு இயக்கம் எளிய தொண்டனும் உச்சத்திற்கு வர முடியும் என்பது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தோடு முடிந்துவிட்டது என்பதுதான் இன்றைய வேட்பாளர் பட்டியலில் பார்த்த ஒரு அம்சமாக உள்ளது. அந்த வேட்பாளர் பட்டியலிலும் இன்றைய தினம் ஒரு சமூக நீதி பேசக்கூடிய, சமத்துவம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 6 முறை சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு வென்று அமைச்சராக, தமிழகத்தினுடைய சபாநாயகராக இருந்த திரு பி தனபால் அவர்களுடைய பெயர் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. காரணம், அவர் ஏற்கனவே போட்டியிட்டு அந்த தொகுதியில் அமைச்சராக மற்றும் சபாநாயகராக இருந்த அவிநாசி சட்டமன்ற தொகுதியானது தற்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக அவர்தான் இருந்து கொண்டிருக்கிறார். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு தனபால் அவருடைய தொகுதியானது என்டிஏ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார்கள். அவ்வாறு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிட்டிங் தொகுதியில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்குவது என்பது எவ்வளவு ஒரு இயலாத ஒரு நிலை என்பது இன்றைய தினம் அவர் அறிவித்த அறிவிப்பிலை பார்க்க முடிகின்றது. இந்த சபாநாயகர் இருந்த திரு தனபால் அவர்கள் 1977ஆம் ஆண்டு முதலாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நிலைப்பாடு கொண்டு தேர்தலில் போட்டியிட்ட காலம் முதல் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உள்ளார். அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர். அந்த அமைச்சர் பதவியே செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர் ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து பிறந்தவர் என்பதால் அவரை கட்சி நிர்வாகிகள் புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதன் விளைவாகத்தான் அவருக்கு அந்த உணவுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாக இன்றைய தினம் வரை தகவலாக உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த திரு தனபால் அவர்களை 2 முறையும் சபாநாயகர் ஆக்கியது செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்பது யாரும் மறுக்க இயலாத உண்மை. அப்படிப்பட்ட திரு தனபால் அவர்கள் இன்றைய தினம் அவர் அந்த வேட்பாளர் பட்டியலிலே வேறு எந்த தொகுதியிலும், ராசிபுரம் என்பது தனித்தொகுதிதான், சேந்தமங்கலம் என்பதும் தனித்தொகுதிதான், அவிநாசி என்பதும் தனித்தொகுதிதான், வேறு எந்த தொகுதியிலும் அந்த இருக்கக்கூடிய கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலும் சபாநாயகராக திரு தனபால் அவர்களுடைய பெயர் இல்லை. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக உழைத்த திரு தனபால் அவர்களுக்கு நன்றி கடன் காட்டுவதா என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக உள்ளது. காரணம், 2016ஆம் ஆண்டு இன்று அதே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்களால் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட 18 எம்எல்ஏக்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக அந்த 18 எம்எல்ஏக்களும் ஒரே கையெழுத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வரலாறு இந்த தமிழக சட்டசபையில் உண்டு. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக எத்தனையோ நிலைகளை அவர் சட்டமன்றத்திலே
எடுத்துரைத்தார். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசியலில் சிலுவம்பாளையம் கிளைச் செயலாளராக உருவாவதற்கு முன்பே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் 1977, 1980, 1984 மற்றும் 2001 இந்த 4 சட்டமன்ற தேர்தலிலும் சங்ககிரி தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அந்த 2001ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையிலே உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர். மீண்டும் 2011ஆம் ஆண்டு ராசிபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். மீண்டும் 2016 மற்றும் 2021 என 2 தேர்தலிலும் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 2011 துணை சபாநாயகரும் 2012ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய நிரந்தர சபாநாயகரும் அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்த ஒருவர். தொடர்ச்சியாக 9 ஆண்டு காலம் தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்த வரலாறு திரு பி. தனபால் அவர்களை மட்டுமே சாரும். வேற யாரும் தமிழக வரலாற்றில் ஒரு முறைக்கு மேல் சபாநாயகராக சுதந்திரத்துக்கு பின்பு நடைபெற்ற ஆட்சி காலத்தில் அது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என 3 கட்சி ஆட்சியிலும் யாரும் 10 ஆண்டுகளுக்கு சபாநாயகர் இருந்த வரலாறு இல்லை. ஒரு நபர் 5 ஆண்டுகள் மட்டுமே அந்த சபாநாயகர் பதவியை அலங்கரித்த ஒரு வரலாற்று நிகழ்வில் 9 ஆண்டு காலம் சபாநாயகராக இருந்த ஒருவரை இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்தார் என்பதுதான் இன்றைய மிக முக்கிய செய்தியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணமும் சொல்கிறார்கள். அவருடைய மகன் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மக்களவை திருச்செங்கோடு மக்களவை தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டது. ஆகையால் அவரை அந்த தொகுதியிலிருந்து அவருக்கு மீண்டும் சீட்டு வழங்கக்கூடாது என்பது ஒரு எண்ணமாக கொண்டு அவர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் அவர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதால் தந்தை மகன் இருவரும் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொகுதி தந்தைக்கு மறுக்கப்பட்டதாக ஒரு தகவல் தான் இதுவரை உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இன்று தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லையா என்றால் நடைபெற்றுள்ளது. இதே ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் எம்ஜிஆருடைய முரட்டு பக்தராக இருந்த திரு தாமரைக்கனி அவர்கள் போட்டியிட்டார்கள். அவரை எதிர்த்து இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய மகனை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கிய வரலாறும் உண்டு. இன்பத்தமிழன் அவர்கள் அதே தொகுதியில் வெற்றி பெற்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் என்பதும் இந்த தமிழகத்தினுடைய வரலாறாக உள்ளது. அதேபோல் இன்று இருக்கக்கூடிய பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதியில் இன்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு லோகிராஜன் அவர்கள் தான் கடந்த 2 முறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவருடைய உடன் பிறந்த சகோதரர் தான் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திரு மகாராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற வரலாறும் உண்டு. ஏதோ ஒரு காரணத்தினால் திரு தனபால் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் சங்கரன்கோயில் தனித்தொகுதி 2016 முதல் 2021 வரை ஒரு சாதாரண வட்டக்கழக செயலாளராக இருந்த திருமதி ராஜலட்சுமி அவர்கள் அந்த சங்கரன்கோவில் தனித்தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலேயே அவர் ஆதரவாளர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அந்த 5 ஆண்டு காலம் அமைச்சராக பூர்த்தி செய்த திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பேருமே மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. மற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கும் தொகுதிகளை மீண்டும் அவர்களுக்கு தொகுதிகளை வழங்கி உள்ளார் இந்த தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 2 பேரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததால் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளதா என்பது தெரியவில்லை. ஆனால் ராஜலட்சுமி அவர்கள் கடந்த
2021 மற்றும் 2026 இந்த 5 ஆண்டு காலம் இந்த கட்சிக்காக முழுமையாக அவர் அவருடைய உழைப்பை இந்த கட்சிக்காக செலுத்தியுள்ளார். அவர் ஏற்கனவே வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் அவருக்கும் இந்த சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் சீட் மறுக்கப்பட்டுள்ளது. இதுதான் சமூக நீதி பேசக்கூடிய இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையா என்பதும் தெரியவில்லை. நன்றி.